4th டைமென்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள பகுதிகள் மற்றும் சரத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன் டிசம்பர் 6, 1946ஆம் ஆண்டில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டிருக்கு. 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள் கழித்து நவம்பர் 26, 1949 இந்தியாவிற்கான ஒரு அரசியலமைப்பை வடிவமைத்து கொடுத்துள்ளனர். இந்த அரசியலமைப்பில் 395 சரத்துகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இருந்துள்ளனர். இது ஒரு நீண்ட அரசியலமைப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது உலகிலேயே மிக நீண்ட தேசிய அரசியலமைப்பாகவும் இருக்குது. அரசியலமைப்பின் ஒவ்வொரு சரத்துகளும் அரசியலமைப்பின் சட்டமன்ற உறுப்பினர்களால் விவாதிக்கப்பட்டு இறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ள 11 அமர்வுகள் தேவைப்பட்டிருக்கு. 11 அமர்வுகள் மற்றும் 166 நாட்கள் அரசியலமைப்பை வடிவமைக்க தேவையான நாட்களாக இருந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இன்று வரை இந்திய அரசியலமைப்பில் 104 திருத்தங்கள் செய்யப்பட்டு உள்ளன. பகுதி 1இல் 1 முதல் 4 சரத்துக்களில் யூனியன் மற்றும் அதன் பிரதேசங்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 2இல் 5 முதல் 11 சரத்துகளில் குடியுரிமையை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 3இல் சரத்துக்களில் 12 முதல் 35 சரத்துக்களில் அடிப்படை உரிமைகளை உள்ளடக்கியுள்ளது. மேலும் 1978ஆம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பின் 44வது திருத்தத்திற்கு முன்னர் இந்திய அரசியலமைப்பில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துள்ளனர். இந்த சட்ட திருத்தத்திற்கு பிறகு சொத்துரிமை நீக்கப்பட்டுள்ளது. பகுதி 4இல் 36 முதல் 51 சரத்துக்களில் அரசு கொள்கைகளில் வழிநடத்தும் கோட்பாடுகளை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 4A-வில் 51A சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. மேலும் இது அடிப்படை கடமைகள் சம்பந்தமாக பேசக்கூடியது. இது பகுதி 4A மற்றும் பகுதி 14A இரண்டும் 42வது சட்ட திருத்தத்தால் 1976இல் சேர்க்கப்பட்டுள்ளன. பகுதி 5 ஒன்றிய அரசு சம்பந்தமாக பேசக்கூடியது. இது சரத்துக்கள் 52 முதல் 151 வரை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 6 சரத்துக்கள் 152 முதல் 237 வரை உள்ளடக்கியுள்ளது. இது மாநில அரசுகள் தொடர்பானது. பகுதி 7 முதல் அட்டவணையின் B பகுதியிலுள்ள மாநிலங்களில் 1956இல் கொண்டுவரப்பட்ட 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் நீக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி 7. பகுதி 8 யூனியன் பிரதேசங்கள் தொடர்பானது. இது 239 முதல் 242 வரை சரத்துக்களில் பேசப்படுகிறது. பகுதி 9 பஞ்சாயத்துகள் தொடர்பானது. இது 243 மற்றும் 243O சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 9A நகராட்சிகள் தொடர்பானது. இது 243P மற்றும் 243ZG சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. மேலும் பகுதி 9A 74வது சட்ட திருத்தத்தால் 1992இல் சேர்க்கப்பட்டுள்ளது. பகுதி 9B கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பானது. 243ZH மற்றும் 243ZT சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. மேலும் பகுதி 9B 97வது சட்ட திருத்தத்தால் 2011இல் சேர்க்கப்பட்டுள்ளது. பகுதி 10 பட்டியல் மற்றும் பழங்குடியினர் பகுதிகள் தொடர்பானது. 244 மற்றும் 244A சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 11 யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பானது. 245 முதல் 263 சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 12 நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள் தொடர்பானது. 264 முதல் 300A வரை சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 13 இந்தியாவின் எல்லைக்குள் வர்த்தகம் மற்றும் வியாபார உறவு தொடர்பானது. 301 முதல் 307 வரை சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 14 யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் சேவைகள் தொடர்பானது. 308 முதல் 323 வரை சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 14A தீர்ப்பாயங்கள் தொடர்பானது. 323A முதல் 323B வரை சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. மேலும் பகுதி 14A 42வது சட்ட திருத்தத்தால் 1976இல் சேர்க்கப்பட்டுள்ளது.
பகுதி 15 தேர்தல்கள் தொடர்பானது 324 முதல் 329A வரை சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 16 சில வகுப்புகள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் தொடர்பானது 330 முதல் 342 வரை சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 17 அலுவல் மொழி சம்பந்தமானது 343 முதல் 351 வரை சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 18 அவசர நிலை ஏற்பாடுகள் தொடர்பானது 352 முதல் 360 சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 19 இதரவைகள் தொடர்பானது 361 முதல் 367 சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 20 அரசியலமைப்பின் திருத்தம் தொடர்பானது 368 சரத்தை கொண்டுள்ளது. பகுதி 21 தற்காலிக இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் தொடர்பானது 369 முதல் 392 சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி 22 குறுகிய தலைப்பு துவக்கம் இந்தியில் அதிகாரப்பூர்வ உரை மற்றும் திரும்ப பெறுதல் தொடர்பானது 393 முதல் 395 வரை சரத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த வீடியோவோட ஃபுல் பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உபயோகமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். 4th டைமென்ஷன் சேனல் வீடியோக்களை பின்தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.